அது நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் சர்ச் பண்ணது தான் இந்த எக்கனாமிக் டெக்னாலஜி. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் என்ன பாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை என்னோட சீனியர்ஸும் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஜாவா பேஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆராக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆராக்கிள் MySQL அந்த டெவலப்பர் அந்த SQL பற்றி நான் இவ்வளோ டீப்பாக இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதே இல்லை சார். அந்த சார் ரொம்ப சூப்பராகவும் எஃபிஷியண்ட்டாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருந்துச்சு. ATS ஃப்ரெண்டே ரெஸ்யூம்ஸ் கொடுக்குறாங்க சார். ஒவ்வொரு ரெஸ்யூம்லேயும் ஃபாண்ட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஈஸியாக வேலை கிடைக்கும், அந்த மாதிரியான நிறைய டிப்ஸும் கோல்ஸும் கொடுக்குறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் எப்படி போல்டாக பேசணும், எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இன்டர்வியூ எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றத போல்டாக சொல்லித்தராங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சார். ஈஸியாக நம்ம எந்த வேலைக்கு வேணாலும் கற்றுக்கலாம். போனாலும் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ATS சொல்லி ரெஸ்யூம் கிடைக்குது சார். அது மட்டும் இல்லாமல் நாக்ரி பிளாட்ஃபார்ம் பற்றிலாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் என்னோட எல்லா ப்ரொஃபைலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய இது வரைக்கும் 5+ ஜாப் ரெஃபரன்ஸ் எனக்கு வந்திருக்கு சார். அதனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.